இன்னொரு முறை வந்து பாஜகவோட கூட்டணியிலுமே அதிமுக திமுக இல்லாமல் 2014 திமுக படுதோல்வி அடைஞ்சு ஒரு எம்பி கூட கிடைக்காதப்ப அதிமுக ஒரு மிகப்பெரிய பேரலை அடித்து கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம்னு பேசி ஒரு இளைஞர்களை கவர்ந்தார். ஆனாலும் அதுக்கு அடுத்து வந்த தேர்தல் 2019 அது பொருந்தா கூட்டணியாக மாறிடுச்சு. அந்த 3 எம்எல்ஏக்கள் இவங்களுக்கு பலமாக இருக்குது. இந்த வரக்கூடிய தேர்தலில் வந்து திமுகவுக்கு என்னென்னலாம் மைனஸாக இருக்கும்னா, ஏன்னா இப்போ திமுக வந்து இந்துக்களுக்கு எதிராக தான் இருக்கும். ஆனாலுமே கூட அவர்கள் வந்து அரசியலுக்காக அப்பப்போ மாறுவேடம் போடுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கூட சொன்னோம், மருதமலையை வேலை தூக்கிட்டு பிரச்சாரத்துக்கு கிளம்புனாங்கன்னு. ஆனால் தருமபுரியில் வந்து குறிப்பாக அதிமுக இல்லாமல் போகும்பொழுது 2014 வெற்றி பெற்றாங்க. அதே வந்து திரும்ப எதிரொலிக்குமா இல்லை களம் எப்படி மாறுங்கிறது அவர்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தும், ஓட்டை உடைக்கிறதுல அவர்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு யாருக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக இப்போ இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி திமுகவோட பலவீனம்னு பார்த்தோம்னா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தொடர்ந்து பல தொகுதி கள நிலவரங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று கள நிலவரத்தை பற்றி விரிவாக பேசுவதற்காக நம்முடன் இருக்கிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் ரஞ்சித்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. தருமபுரி தொகுதியில் நேரடியாக களம் காண்கிறார் சௌமியா அன்புமணி அவர்கள். தருமபுரி தொகுதி எப்படி சார் இருக்கு? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொகுதியில் ஒன்றா பார்க்கும்பொழுது தருமபுரியை பொறுத்தளவுக்கு அங்கே வந்து இப்போ பாமக பலமுறை வென்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது பாமகவோட கோட்டையாகவும் இருந்திருக்குது. ஆனால் போன முறை வந்து பாமக தோல்வியும் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பாமக திமுக அதிமுகவோட கூட்டணியில் மாறி மாறி வரும்பொழுது பலமுறை வென்றிருக்காங்க. இன்னொரு முறை வந்து பாஜகவோட கூட்டணியிலுமே அதிமுக திமுக இல்லாமல் 2014 திமுக படுதோல்வி அடைஞ்சு ஒரு எம்பி கூட கிடைக்காதப்ப அதிமுக ஒரு மிகப்பெரிய பேரலை அடித்து கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ணும் பொழுது வடக்க வந்து தருமபுரியும் தெற்க கன்னியாகுமரியும் மட்டும் அதிமுகவோட அந்த அலையிலேருந்து தப்பிச்சுது. அதில் தருமபுரி வந்து பாமகவோட கைவசம் வந்துச்சு. அப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எம்பியாக போனார். ஆனாலும் அந்த கூட்டணியை வந்து பாஜக தக்க வைக்காமல் விட்டுட்டாங்க. அன்றைக்கி அவருக்கு ஒரு மத்திய அமைச்சர் கொடுத்துருந்தா இன்னும் சிறப்பாக தமிழகத்தில் பாஜக வளர்த்ததுக்கு ஒரு பயனாக இருந்திருக்கும். ஸோ அவர்கள் தக்க வைக்க விட்டுட்டாங்க. அப்புறம் 2016 பாமக தனியாக போனாங்க. அதில் கணிசமாக ஓட்டு எடுத்தாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம்னு பேசி ஒரு இளைஞர்களை கவர்ந்தார். ஆனாலும் அதுக்கு அடுத்து வந்த தேர்தல் 2019 அது பொருந்தா கூட்டணியாக மாறிடுச்சு. அதிமுக பாமக பாஜக தேமுதிக மிகப்பெரிய பலம் பொருந்திய கூட்டணி, வெற்றி கூட்டணியாக இருந்தாலுமே கூட அவரோட செயல்பாடுகள் அந்த கூட்டணி விமர்சனங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக போச்சு. ஏன்னா எதெல்லாம் எதிர்த்தார்களோ அதேக்காகவே ஆதரிச்சாங்க. இப்போ 8 வழி சாலையில் எதிர்த்து பாஜக எதிராக மிகப்பெரிய நெருக்கடிலாம் கொடுத்தாங்க. ஆனால் அதே பாஜகவோட சேர்ந்து அந்த 2019 தேர்தலில் அவர்கள் களம் காண்டனால மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டு படுதோல்வி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அதில் திமுக வந்து ஒரு எட்ஜ் எடுத்தாங்க. பாமக மிகப்பெரிய தோல்வின்னு சொல்ல முடியாது, ஒரு கணிசமான ஓட்டு வித்தியாசத்தில் தான், கிட்டத்தட்ட ஒரு 70,000 ஓட்டு வித்தியாசத்தில் அன்புமணி அவர்கள் போன முறை தோல்வி அடைஞ்சார். இந்த முறை வந்து அவர் நேரடியாக களம் காண விரும்பாமல் தன்னோட மனைவியை வந்து களத்தில் இறக்கியிருக்கிறாரு. குறிப்பாக அந்த நாடாளுமன்றத்தில் வரக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதி எடுத்து பார்த்தோம்னா 6மே வந்து அதிமுக கூட்டணி அன்னைக்கு வந்து வெற்றி பெற்றுச்சு. 3 தொகுதி வந்து அதிமுக நேரடியாகவும் 3 தொகுதி பாமகவும் வெற்றி பெற்றாங்க. பாமக அதிமுக கூட்டணியால் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த 3 எம்எல்ஏக்கள் இவங்களுக்கு பலமாக இருக்குது. இந்த வரக்கூடிய தேர்தலில் வந்து திமுகவுக்கு என்னென்னலாம் மைனஸாக இருக்கும்னா, அவரோட வேட்பாளர் போன முறை வந்து செந்தில்குமார் அவர்களை களமிறக்கினாங்க. திமுகவோட அலையில் அவர் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அவரோட பேச்சுக்கள் நடவடிக்கைகள் வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி சலிப்பு உருவாக்குச்சு. ஒரு முகம் சொல்லிக்கக்கூடிய விதமாக பேசிகிட்டு இருந்தார். குறிப்பாக வந்து அதோட கூட்டணி காங்கிரஸே வந்து அவருக்கு மட்டும் சீட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்னு ரொம்ப தீவிரமாக சொன்னாங்க. ஏன்னா சர்ச்சைக்குரிய நபராகவே இருந்தார். அவரோட பேச்சுக்கள் வந்து நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. அது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்குச்சு. ஏற்கனவே அந்த சனாதனத்துக்கு எதிராக ஒரு பேசி உதயநிதி அவர்கள் பேசினது வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியாக காங்கிரஸுக்கு வந்துச்சு. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர்னு மிகப்பெரிய பின்னடைவை காங்கிரஸ் வந்துச்சு. அதுக்கு பின்னாடி இவரும் வந்து இந்த கோமுத்ரான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக்கி அது நார்த் இந்தியாவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி காங்கிரஸே வந்து அதுக்கு கண்டனம்லாம் தெரிவித்து இவரே மன்னிப்பு கேட்டு அந்த மாதிரி சூழல் நடந்துச்சு. அதனால் கட்டாயம் இவருக்கு மட்டும் சீட்டை கொடுத்துடாதீங்க, அப்படி கொடுத்தீங்கன்னா இந்தியா கூட்டணிங்கிறது ஒன்று இல்லாமலே போயிடும், ஐஎன்டி வந்து கரை சேராது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சொன்னாங்க. அதோட எதிரொலியாக வந்து அவருக்கு சீட்டும் கிடைக்காம போயிடுச்சு. அவரோட வாயாலே அவருக்கு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப மோசமாக வந்து ஒரு மதத்துக்கு எதிராக வந்து அவர் தொடர்ந்து இருந்தார். ஏன்னா இப்போ திமுக வந்து இந்துக்களுக்கு எதிராக தான் இருக்கும். ஆனாலுமே கூட அவர்கள் வந்து அரசியலுக்காக அப்பப்போ மாறுவேடம் போடுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கூட சொன்னோம், மருதமலையை வேலை தூக்கிட்டு பிரச்சாரத்துக்கு கிளம்புனாங்கன்னு. ஆனால் தருமபுரியில் வந்து அவர் இந்த பூமி பூஜை இது இயல்பாக நடக்கக்கூடியது, அதற்கு வந்து தேவையில்லாத ஒரு ட்ராமாவெலாம் நடத்தி ரொம்ப வந்து அதிருப்தியை சம்பாதிச்சுக்கிட்டாரு.
அதனால திமுக வந்து வேற வேட்பாளர் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு உருவானாங்க. அந்த வேட்பாளருமே பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்புலம் இருக்கான்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இல்லை. அவர் வந்து ஒரு மாவட்ட துணைச் செயலராக இருக்காரு. மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாவோ இல்லை தொடர்ந்து பல தேர்தலில் எதிர்கொண்டவரான்னு பார்த்தா இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். கடந்த முறை வந்து 2019 பாப்பிரெட்டி தொகுதியில் வந்து இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் நின்னாரு, ஆனால் தோல்வி அடைஞ்சிட்டாரு. அது ஒரு அரசியல் அனுபவமாக எடுத்துக்கலாம். மிகப்பெரிய ஒரு பின்னணி கிடையாது, அரசியல் பின்னணி. அதாவது ஒரு முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பிங்கிற எந்த பின்னணியும் இல்லை. ஒரு முறை இடைத்தேர்தலை மட்டும் எதிர்கொண்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறார். அவர் வந்து களத்தில் இருக்கிறார். திமுகவோட செல்வாக்கில் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவர் முயற்சி பண்ணுறாரு. அதிமுகவை பொறுத்தளவுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய லீடர் யாருமே அங்கே இல்லை. நம்ம சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து நோன் ஃபேஸாக இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. அவரோட தந்தையுமே மிகப்பெரிய அரசியல் பின்புலத்தில் இருக்கிறாங்க. இவங்க பாமகங்கிற ஒரு பெரிய இயக்கத்தை உருவாக்குனவரோட மருமகளாகவும் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்களோட மனைவியாகவும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பசுமை தாயகம்னு சொல்லி ஒரு இயக்கமும் நடத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிறாங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டும் அவர்கள் களத்தில் செயல்பட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறது பார்க்கும்போது 3 வேட்பாளர்களையும் வெல் நோன் ஃபேஸாக இருக்கக்கூடியது சௌமியா அன்புமணி அவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்தளவு நம்ம சொன்ன மாதிரி அவர் வந்து முதல் முறை தேர்தலை எதிர்கொள்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதிமுக வேட்பாளர் அவருக்கு அரசியல் பின்புலம் இருக்குது. அவரோட அப்பா வந்து அங்கே நகர செயலாளராக இருக்காரு. அவங்க அம்மா வந்து அதே நகராட்சியில் வந்து தர்மபுரி நகராட்சியில் வந்து கவுன்சிலராக இருக்காங்க, வார்டு கவுன்சிலராக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த அரசியல் அனுபவங்கள் இருக்குது. ஸோ வார்டு கவுன்சிலர் வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க அம்மா. இதை வைத்து அவர்களால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வெல்ல முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா மிகப்பெரிய ஒரு தொகுதி அப்படிங்கிறப்ப அந்த களத்தில் வந்து குறிப்பாக ஜாதி ரீதியான ஓட்டுகள், வன்னியர் ஓட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு இம்பாக்டாக இருக்கும். ஸோ பாமகவோட இன்ஃப்ளூயன்ஸும் பாஜகவோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்க போகுது, குறிப்பாக அதிமுக இல்லாமல் போகும்பொழுது 2014 வெற்றி பெற்றாங்க. அதே வந்து திரும்ப எதிரொலிக்குமா இல்லை களம் எப்படி மாறுங்கிறது அவர்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தும். ஏன்னா சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க, அவர்கள் என்னென்ன மக்கள்கிட்ட சொல்ல போகிறாங்க, அது எந்த அளவுக்கு ஈடுபட போகுது. அதிமுகவில் கொஞ்சம் பலம் குறைந்த வேட்பாளர்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவர்கள் எப்படி கை கொடுக்க போகுது, சௌமியா அவர்கள் வந்து வெல்ல வாய்ப்பு இருக்காங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நாம் தமிழரோட பங்களிப்பு எப்படி சார் இருக்கும்? நிச்சயமா அவர்கள் வந்து ஒரு ஸ்பாய்லராக இருப்பாங்க. ஓட்டை உடைக்கிறதுல அவர்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது யாருக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இப்போ பாமகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உருவாக்கலாம். ஏன்னா இப்போ திமுக மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி ஓட்டுகள் வந்து அதிகமாக வந்து நாம் தமிழர் போக வாய்ப்புகள் இருக்குது. அதே அந்த அதிருப்தி ஓட்டுகளை பாஜக பாமக கூட்டணிக்கு பெறாமல் நாம் தமிழர் அவர்கள் எடுத்தால் அது வந்து அவர்களுக்கு ஒரு டென்ட் உருவாக்கலாம். இதன் மூலிமா பாஜக ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலாம். இல்லை பாஜகவோட அதிருப்தி ஓட்டுகளை நாம் தமிழர் கேப்சர் பண்ணால் கூட திமுகவுக்கு ஒரு பெரிய டிராபேக் கொடுக்கலாம். ஆனால் பொதுவாக பார்ப்போம் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு சௌமியா அன்புமணி அவர்களோட அந்த செல்வாக்கு எப்படி இருக்குது, ஒரு பெண் வேட்பாளர் வெற்றி பெற்று போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். அந்த மக்கள் எப்படி கொடுக்குறாங்க, அந்த பாரம்பரியமிக்க குடும்பத்திலேருந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறாங்களா, இல்லை அரசியல் பின்புலம் பெருசாக இல்லாமல் அதிமுகலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் இருக்காங்க, திமுகவில் வந்து திமுகவோட செல்வாக்கை நம்பி வரக்கூடிய வேட்பாளர் இருக்காங்க. ஸோ மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இவரே கண்டினியூ அடிப்பாங்களா சார்? ஏன்னா ஏற்கனவே இவருக்கு அங்கே நிறைய விஷயங்கள் இவர் பண்ணதால டாக்டர் செந்தில்குமார். ஸோ அவரோட இம்பாக்ட் வந்து மணிக்கு அடிக்க வாய்ப்பு இருக்கா? குறிப்பாக இப்போ இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி திமுகவோட பலவீனம்னு பார்த்தோம்னா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் தான். ஏன்னா அவரோட அந்த சர்ச்சைக்குரிய பேச்சுகள் வந்து மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் உருவாக்கியிருக்கு. பெருசாக ஒன்றுமே அவர் செய்யலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அவர் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்து நிறுத்தம் கட்டினார். குழுன்னு ஏசி வச்சு கட்டுறேன்னு சொல்லிவிட்டு கட்டினார். அது எதுக்கு பயன்படுதுன்னே தெரியல. அது கலைஞரோட அந்த 100ஆண்டு விழாவுக்காக விளம்பரம் பண்ணுறதுக்கான ஒரு இதாக தான் பயன்படுத்தினாரே தவிர அதனால் மக்களுக்கு எந்த பெரிய பயனும் இல்லை. அதே ஒரு சாதனையாக அவர் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு இல்லாதனால தான் கட்சியே வந்து அவரை கைவிட்டுருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா ரொம்ப தீவிரமாக விமர்சனம்லாம் பண்ணிட்டு பெரியாரோட பேரனாகவே அவர் செயல்பட்டு இருந்தார். உண்மையான பெரியாரோட பேரன் ஈரோடு தொகுதியில் இருந்தார். அவரு கூட ஆன்மீகவாதியாக தான் இருந்தார். EVKS அவர்களோட மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு தொகுதியில் ராமு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆன்மீகவாதியாக தான் இருந்தார். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே பெரியாரோட பேரன் மாதிரியும் பெரியார்கிட்டே படித்த மாதிரியும் ரொம்ப வந்து தனக்கு மட்டும்தான் பகுத்தறிவு இருக்குலாம் பேசி எல்லாரையும் சீண்டிகிட்டே இருந்தார். அதெல்லாம் ரொம்ப ஒரு அதிருப்தியாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது வந்து இதே திமுக தான் தாக்கும் அப்படிங்கிறப்ப அந்த திமுகவோட வேட்பாளரோட அந்த வெற்றி வாய்ப்புக்கு கேள்விக்குரிய அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் போன முறை வந்து பாமக தோல்விக்கு வந்து அதிமுக தான் காரணம்னு பாமக தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. KC வீரமணி அவர்கள் வந்து சரியாக சப்போர்ட் கொடுக்கல, அவரை வந்து ஜெயிக்க விடலை, உள்ளடி செஞ்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்தது. அதனால தான் இந்த அதிமுக இல்லாமல் பாஜகவோட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயங்கள் வருது. ஸோ அதனால் இந்த தடவை எப்படி இருக்க போகுது, இப்போ அதிமுகவை நம்பி பாமக இல்லை,
பாஜக பாமக அப்படிங்கிறப்ப அந்த அலையன்ஸ் வந்து 2014 வருமாங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். தொகுதி நிலவரத்தை பற்றி விரிவாக கருத்துக்களை பதிவு செஞ்சு மிக்க நன்றி சார். நன்றி.